ஒரு பக்கம் அக்கா தமிழிசை, ஒரு பக்கம் இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் எப்படி இருந்தார், அங்கேருந்து ஏன் ஓரம் கட்டப்பட்டு இன்றைக்கி பிஜேபிக்கு வந்துருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ஒரு பெரிய இதுதான். ஓகே, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவங்களாலே ஒரு சில விஷயம் இது பண்ண முடியாது. இதுவே உனக்கு எப்படி வந்ததுன்றதோட அந்த விளைவு தான். அதெல்லாம் நீ இது பண்ணி தான் இன்றைக்கி இதுவாக இருக்கு. அதிமுக இல்லைனா பிஜேபி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. என்னன்னா ஒட்டு மொத்தமாக செல்ல அரிக்கிற மாதிரி அதிமுகவே பிஜேபி அரிச்சிட்டு இருக்கு. இல்லை வேறு 40 சீட்டுக்காக பேசியிருக்கிறதா வேறு ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வருது. இது எந்த அளவுக்கு நிதர்சனம் ஆகும்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி அண்ணாமலை வந்து ஸ்விஸ் வங்கியில் என்ன செட்டில்மெண்ட் பண்ணமோ எல்லாத்தையும் வந்து 2021, 22 எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார். அது பண்ணதுக்கப்புறம் தான் அவர் இது பண்ணார். இப்போ டோட்டலாக என்ன பண்ணால் வந்து திமுக காரணங்களே வந்து அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாம் பணம் தான். இப்போ அந்த பணம் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக்கிட்ட வந்து யாருக்கிட்ட போய் எடுக்கணுமோ அவங்ககிட்ட தான் போய் எடுப்பீங்க. ஒரு ஆள் நல்லா கோட் சூட்டு போட்டோம் அவங்ககிட்ட தான் போய் ஒரு பேட்டி எடுக்க முடியும். இப்போ எங்களை மாரி ஆட்டோ ஓட்டுறவங்ககிட்ட, குப்பை வேலை செய்கிற துப்புரவு பணியாளர் இருக்கிறான், அயன் கடைக்காரன், இவங்ககிட்டலாம் போய் நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா? அதுதான் ஒரு இது. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் இதுவாகன்றதுக்கு அண்ணாமலையும் பிஜேபியும் ஒரு இதுவான ஒரு இடத்துக்கு வந்துருக்காங்க. நீங்கள் கேட்ட இந்த எல்லாத்தோடைய இதுவும் வந்து பணம் தான். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு. இந்த புதுசாக வேறு ஜிஎஸ்டி வேறு எல்லாத்தையும் மாற்றி போகிறோம். எல்லாமே மாற்றி போட்ட தீபாவளி பரிசு காத்துன்னு இருக்குதுன்ற மாதிரி எல்லாமே 50% எதுவாக தான் போயிருக்கு. அங்கே ட்ரம்ப் அடிக்கிறான்னா ட்ரம்ப்பை விட இங்கே டபுள் மடங்காக அடிக்கிறது மோடி தான்.